இந்த போட்டோ பின்னாடி இருக்க கதையை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஈரக்குலை நடுங்கி போயிடும். இந்த போட்டோல இருக்கிறது ஏலியனா இல்ல பேயா இல்ல மனுஷனா அது இருந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டெக்ஸ்டோட நான் உங்களுக்கு சொல்றேன். சோவியத் யூனியன் அழைக்கப்படுற இப்போதைய ரஷ்யா 1940 to 1945ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனால எத்தனை நாள் தூங்காம இருக்க முடியும், அப்படி எத்தனை நாள் தூங்கலன்னா அவன் மிருகமா மாறிடுவான்றதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு சிறையில இருந்து ஒரு 5 கைதிகளை எடுத்துட்டு வராங்க. அண்ட் அவங்க கிட்ட என்னன்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சிறை தண்டனையை கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த 5 கைதிகளுக்கு தெரியல அவங்க வாழ்க்கையே தலைக்கீழா மாற போகுதுன்ட்டு. இந்த 5 பேரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ இவங்க ஒத்துக்கிட்ட உடனே அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் இவங்க 5 பேரையும் ஒரு ரூம்ல போடுறாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கும். அண்ட் இவங்க சாப்பிடறதுக்கான சாப்பாடு, தண்ணி எல்லாமே இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் கிடையாது, அதுதான் தூக்கம். அந்த ரூம்ல ஒரு கேஸை ரிலீஸ் பண்றாங்க. அந்த கேஸ் என்ன பண்ணனா, அது இன்னேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராம அந்த கேஸ் பாத்துக்கும். சோ இப்படியே போகுதுங்க. ஒரு 5 நாள் போகுது. ஃபர்ஸ்ட் 5 நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே ஜாலியா பேசிக்கிட்டு அரட்டை ஜாலியா இருக்காங்க. அந்த சவுண்ட் எல்லாம் இந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் 6வது நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 9வது நாள் அங்க தொண்டை கிளிய கத்துற ஒரு சவுண்ட் கேக்குது. அங்க இருந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பேய் விட பயங்கரமா கத்துறேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த மாதிரி கத்திட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. அண்ட் 15வது நாள் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தமும் வரல. சோ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்த காட்சி அவங்களுக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட தோலியை பிச்சு அவங்களே சாப்பிட்டுருக்காங்க. அது பார்த்தாதுன்னு அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்கள சாப்பிடுறதும் மாறி மாறி சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் அதுல 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஒருத்த மட்டும்தான் உயிரோடு இருக்கா. அண்ட் அந்த ஒருத்தன் இவங்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா, எங்களை விட்டுருங்க, இதுதான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேஜான கண்டென்ட்டுக்கு ஹரிஸ் பெயிண்ட் பாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. சோ அதனால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க.